பன்னீரில் ஒரு கோலா உருண்டை குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இதைத்தான் பன்னீர் கோஃப்தா கிரேவி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பன்னீரை வாங்கி இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கான மசாலாவுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிட்டு அதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. அது லேசாக வறுபட்ட உடனே அதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு இஞ்சி தேவையில்லை. இஞ்சி எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும். பூண்டு மட்டும் சேர்த்தாலே இதுக்கு போதுமானது. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்த உடனே இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கி ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த கோஃப்தா அல்லது கோலா உருண்டை செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வேண்டான்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இந்த பன்னீர் உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த வதங்கின வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வதக்காமல் பச்சையாகவும் போடலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி போட்டிங்கன்னாக்கா ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அந்த பன்னீரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டு அது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ரொம்ப சேர்த்திங்கன்னா இந்த உருண்டை வந்து இறுகின மாதிரி ஆயிரும். சாஃப்டாக வரணும் அப்படின்னாக்கா அளவாக தான் சேர்த்துக்கணும். ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை எண்ணெயில் இப்போ நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டுட்டு அடுப்பை சிம்மு கொண்டு வந்துட்டு அப்புறமா நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்ட உடனே இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அந்த குழம்பு ரெடி பண்ணலாம். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் தட்டி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். இது கூட இஞ்சி பூண்டு அளவாக தட்டி ஒரு 4-5 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டி போட்டு அது வதங்கின உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கொதிக்க விடுங்க. இது ஏற்கனவே வதக்குனதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதித்த உடனே இந்த கோலா உருண்டையெல்லாம் அதில் போட்டு எடுத்துருங்க. இந்த கோலா உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை செய்து பாருங்கள்.